ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். அதுவும் வழங்குறது யாருன்னா, நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க. சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செம்ம சம்பளங்க. லெவல் 2, லெவல் 10, லெவல் 6 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா லெவல் 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லெவல் 2 அப்படின்னா 78,000லேருந்து 2,00,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லெவல் 10 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிப்பா, லெவல் 6 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 35,400 1,12,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சம்பளத்துக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்கள் கூட சொல்லலைன்னா அது எப்படி நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் நான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவோட உங்களை செஞ்சுருக்கேன். இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைப்ரேரியன் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு 50 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பே லெவல் ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா AL14 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தமாக எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒருத்தவங்களை தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் அப்படின்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுக்குமே 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் லெவல் 2, அதாவது 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரே ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. அது UR கேட்டகரியில் இருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெப்டி ரிஜிஸ்ட்ரார் அப்படின்ற ஒரு ரோலுங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கணும், 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. லெவல் 12. அதே மாதிரி தான் 2,00,000 கிட்ட சம்பளம், வருமானம். சரிங்களா? ஸோ எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 2 பேரை எடுக்கிறாங்க. அதில் ஒன்று EWS கேட்டகரியில், இன்னொன்று OBC கேட்டகரியில் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. அதுக்கு லெவல் 10. லெவல் 10னா நம்ம சொல்லிடல 1,77,000 வரைக்கும் சம்பளம். சரிங்களா? ஸோ அதுக்கு UR கேட்டகரியில் ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி லெவல் 10 கேட்டகரியில் 2 பேர் எடுக்கிறாங்க. அந்த 2 பேர் EWSலையும் ஒன்று, OBCயில் ஒன்றுன்ற மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? ஸோ லெவல் 10 அப்படின்னா 1,77,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா? அடுத்தது குரூப் B அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள இதில் எடுக்கிறாங்க. இதில் ஒரே ஒருத்தவங்களை தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 32 வயசுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்கள லெவல் 6 சம்பளமோட, அதாவது 1 லட்சத்துக்கு கீழே வர சம்பளத்தோட 5 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த 5 பேர் UR கேட்டகரியில் 2, EWSயில் 1, OBCயில் 1, SCயில் 1 அப்படின்னு சொல்லி 5 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? கடைசியாக ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு லெவல் 3 ஸ்கேலுக்கு 10 பேரை ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒரு 10 பேருமே 27 வயசு கீழே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் UR கேட்டகரியில் 4, EWSயில் 1, OBCயில் 3, SCயில் 2 அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இது அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே வேறு ஒரு போர்ட்டல் வரும். அந்த போர்ட்டலில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. அப்புறம் இந்த போர்ட்டல் என்னைக்கு ஓப்பன் ஆகும்னா 19/4 ஓப்பன் ஆகும். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா 19/5/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.